Hi friends, welcome to Tech KTDB. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா how to configure database lock shipping in SQL Server 2014. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்டேட்டஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். டெமோஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னுடைய ஃபெயிலுவர் கிளஸ்டர் மேனேஜர். இதில் வந்துட்டு 3 கொடுத்துருக்கேன். ஆனால் SQL Node 01 அண்ட் SQL Node 02. அதே மாதிரி இது வந்து SQL Node 01. ஸோ இதோட இது என்னுடைய ப்ரைமரி சர்வர். ஸோ அதே மாதிரி SQL Node 02 இது வந்து SQL Node 02 என்னுடைய செகண்ட் நோட். இது வந்து என்னுடைய செகண்டரி சர்வர். ஓகே, ஸோ SQL Node 01 வந்து ப்ரைமரி நோடாக வச்சுருக்கேன், SQL Node 02 வந்து செகண்டரி நோடாக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் சாம்பிள்டு டேட்டாபேஸாக நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது. அதே மாதிரி இப்போ நான் செகண்டரி நோட்டில் SQL Node 02ல் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அதில் வந்து சாம்பிள் டேட்டாபேஸ் இல்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, என்னென்னா டேட்டாபேஸ் லாக் ஷிப்பிங் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே ஸோ லாக் ஷிப்பிங் எப்படி பண்ணலான்னு இப்போ டீட்டெயிலாக டெமோவில் பார்க்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் GUI மோடில் தான் பண்ண போகிறோம் இது. ஓகே, இப்போது சாம்பிள் டேட்டாபேஸ் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். ஸோ இதில் ஆப்ஷன் போயிடலாம். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் தான் பண்ண முடியும். என்னென்னா ஒன்று ஃபுல் ரிக்கவரி மாடல், அதேமாதிரி பல்க் லாக் ரிக்கவரி மாடல் மட்டும் தான் பண்ண முடியும். சிம்பிள் லாகில் மேலே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் ஃபுல் ஆர் பல்க் லாக் மூலம் தான் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இப்போது சாம்பிள் டேட்டாபேஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்கில் போய்ட்டு ஷிப் ட்ரான்சாக்ஷன் லாக்ஸ் ஒன்று இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு அந்த எனேபிள் திஸ் ப்ரைமரி டேட்டாபேஸ் இன் ஏ லாக் ஷிப்பிங் கான்ஃபிகரேஷன். ஸோ இதான் வந்து நம்மளோட ப்ரைமரி டேட்டாபேஸ், தட் இஸ் ப்ரைமரி சர்வர். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ SQL Node 01 வந்துட்டு ப்ரைமரி, SQL Node 02 வந்து செகண்டரியாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பேக்கப் பார்த்தீங்கன்னா 12 AM - 11:59 PM வரை இருக்குது. ஸோ ஓகே, இப்போ பேக்கப் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் ஆர் பர்ஃபார்ம் பை SQL Server ஏஜென்ட் ஜாப் ரன்னிங் ஆன் ஏ ப்ரைமரி சர்வர் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ எல்லாமே SQL ஜாப்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ SQL Server ஏஜென்ட்டில் தான் வந்து நம்ம ஜாப்ஸ் வந்து தனித்தனியாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா தனியாக வந்து ஒரு ஷேரிங் டிவைஸ் மாதிரி ஒன்று கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல எதுனா நெட்வொர்க் பாத் டு பேக்கப் ஃபோல்டர். ஓகே, இதில் நம்ம கொடுக்கலன்னா நம்ம MSDTC சொல்லி ஆல்ரெடி ஒன்று தனியாக க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இப்போது என்னுடைய SQL Node 01. ஓகே, இதில் MSDTCயில் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா MSDTC சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு ரோல் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரோலில் தான் வந்துட்டு நம்ம ஷேரிங் பர்பஸ்க்காக இப்போதைக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ MSDTC இப்போது அது ஓனர் பார்த்திங்க அப்படின்னா SQL Node 02 தான் வந்து அதோடைய ஓனர். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டு திஸ் PC கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா MSDTC போயிருக்கும், ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாக் ஷிப்பிங் பேக்கப் சொல்லி தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அதில் ஷேரிங் பார்த்தீங்கன்னா என்னென்னா நேம்னா MSDTC //ஷிப்பிங் பேக்கப். ஸோ இதான் வந்து நம்மளுடைய நெட்வொர்க் பாத். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம வந்து ஷேரிங்காக இப்போதைக்கு கொடுக்குறோம். நம்மளுடைய ப்ரைமரி சர்வர் அண்ட் செகண்ட் சர்வருக்காக தனியாக கொடுத்துருக்கோம். இப்போது நான் எப்படி ஷேரிங் பண்ணால் தனியாக டெமோ மாதிரி கொடுக்கேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஷேரிங் போய்ட்டு அதில் அட்வான்ஸ் ஷேரிங் ஒன்று இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் ஷேரிங் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஷேர் திஸ் ஃபோல்டர் கொடுத்துட்டு கீழே பர்மிஷன் ஒன்று இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன பர்மிஷன் கொடுக்குன்னா ஃபுல் கண்ட்ரோல் அண்ட் சேஞ்ச் அண்ட் ரீட் அண்ட் ரைட் எல்லாமே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. எவ்ரி1, ஸோ யார் வேணாலும் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அகைன் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போது அந்த நியூ ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போய் பாருங்கள். இப்போது ஷேரிங் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாத் வந்து செட் ஆகிருக்கும், நெட்வொர்க் பாத் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்படி தான் வந்து நம்ம ஷேரிங் பர்பஸ்க்காக மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் தேவையில்லை நல்லா டெலிட் பண்ணி விட்டுறேன். ஸோ இது மாதிரி தான் அந்த லாக் ஷிப்பிங் பேக்கப் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே,
ஷேரிங்கில். ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க் பார்த்து தான் வந்து நம்ம ஷேரிங்க்காக நம்ம ப்ரைமரி சர்வரில் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போது அது இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். MSCDC // log shipping backup. Okay, ஸோ கரெக்டாக கொடுங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட நமக்கு ஷேரிங் ஆகாது. ஸோ அதனால் கரெக்டாக ஒரு செக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஓகே கொடுத்துடலாம். இன்கேஸ் ஷேரிங் இல்லைன்னா கூட சி ட்ரைவில் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நோ இஷ்யூ அது. ஸோ ப்ரைமரி சர்வர் தான் கொடுக்கணும். ஸோ மறந்துடாதீங்க. இப்போ ஷெடியூல் கொடுத்துடலாம். பேக்கப் ஜாப் வந்து இப்போ ஷெடியூல் கொடுத்துடலாம். இன்கேஸ் நம்ம ஜாப் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். பட் டிசேபிள் பண்ணால் மீனிங்கே இருக்காது இல்லையா லாக் ஷிப்பிங்கில். ஸோ அதனால் அது தேவையில்லை. இப்போ ஷெடியூல் கொடுத்துடலாம். இப்போது ஸோ ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, இப்போது அது ஷெடியூலிங் வந்து கொடுத்துடலாம். இப்போது ஸோ ஷெடியூலிங் டைம் பாருங்கள். இப்போது அது எனேபிள் இருக்கா ஒரு செக் பண்ணிக்கோங்க, அதான் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம லாக் ஷிப்பிங் பேக்கப் வந்து இப்போ எத்தனை மணிக்கு எவ்வளோ மினிட்ஸ் வேணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக 15 இருக்குது. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு வாட்டி நம்மளோட டேட்டா பேஸில் லாக் ஷிப்பிங் வந்து பேக்கப் ஃபைலில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போது ஓகே கொடுத்துடலாம். இப்போ டெலீட் ஃபைல்ஸ், ஏன்னா நம்ம ஃபைல்ஸ் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம எவ்வளோ நாள் வேணும் அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது இது 72 ஹவர்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 24 ஹவர்ஸ் கொடுத்துலாம். 1 டே அப்படின்னு கொடுத்துலாம். 1 டே கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகும். ஓகே, அதேமாதிரி கம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஸோ நம்ம இது யூஸிங் பேக்கப் மெத்தட்காக யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம இப்போ எதுவும் யூஸ் பண்ண போகிறல. ஸோ அப்படியே விட்டுலாம். இப்போதைக்கு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போது ப்ரைமரி சர்வர் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. தட் இஸ் SQL Node 01 ப்ரைமரி சர்வர். அது ஃபுல்லாக டீட்டெயிலாக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ செகண்டரி சர்வர் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அது இதில் இருக்குன்னா SQL Node 02 இருக்குது. ஓகே, இப்போது அதில் கீழே வந்து ஆட்னு ஒரு பட்டன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது செகண்டரி சர்வரை இல்லை கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கனெக்ட் கொடுத்துட்டு செகண்டரி சர்வர் நேம் பார்த்திங்கன்னா SQL disk Y-Node 02 கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 டைப் இருக்குது. இதில் வந்து செகண்டரி டேட்டாபேஸ் என்னென்னா சாம்பிள் டேட்டாபேஸாக நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு 3 டைப் இருக்கும். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பண்ணால் கூட அது இப்போ டேட்டாபேஸ் காமிக்காது. ஓகே, இதில் 3 டைப் இருக்கும். ஜென்ரேட் ஃபுல் பேக்கப் ஆஃப் ஏ ப்ரைமரி டேட்டாபேஸ் அண்ட் ரீஸ்டோர் இன்டு த செகண்டரி டேட்டாபேஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அதுதான் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி ரெஜிஸ்டர் அண்ட் எக்ஸிஸ்டிங் பேக்கப் த ப்ரைமரி டேட்டாபேஸ் செகண்டரி டேட்டாபேஸ் அண்ட் கிரியேட் செகண்டரி டேட்டாபேஸ் இஃப் இட் டசன் செகண்டரி டேட்டாபேஸ் இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இந்த செகண்டரி டேட்டாபேஸ் இஸ் இனிஷியலைஸ் நோ என்கிட்ட இல்லை அப்படின்னா கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் ஒன்று தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா வந்து ஜென்ரேட் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதேமாதிரி இந்த ஃபோல்டர் பார்த்து கொடுக்குனா கூட கொடுத்துக்கலாம். ஓகே, கேன்சல் கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் ஆக செக் பண்ணுங்க. இப்போ காப்பி ஃபைல்ஸ் போயிடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதில் கொடுக்க போகிறோன்னா நம்ம செகண்டரி டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, இந்த செகண்டரி சர்வர் இருக்கு இல்லையா, அதோடைய சி ஃபோல்டரில் டேட்டா அப்படின்ற இடத்துல செகண்டரி டேட்டாபேஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, பேக்கப் ஃபைலாக கொடுக்குறோம். என்ன எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அடிஷ்னலாக கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த சி வழியாக தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோரிங் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ரீஸ்டோர் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாபேஸில் வந்து ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ SQL Node 02ல் சி ட்ரைவில் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டர்லாம் வந்துட்டு நம்ம ப்ரைமரி டேட்டாபேஸோட ட்ரான்சாக்ஷன் லாக் பேக்கப் வந்து இதில் சேவ் ஆகும். ஓகே, அது ஷேரிங் அந்த இதில் வந்து சேவ் ஆகும். இந்த டேட்டாலையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக
செகண்டரி டேட்டாபேஸ் பேக்கப் வந்து சேவ் ஆகும். இதுலேருந்து தான் நமக்கு வந்து ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அதே மாதிரி எவ்ரி 5 minutes ஒரு வாட்டி பேக்கப் வந்து இதில் வந்துகிட்டே இருக்கும். அந்த பேக்கப் எடுத்துகிட்டு ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக வந்து எல்லாமே இடனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல C:\forward/ data சொல்லி கொடுத்துருங்க. அதேமாதிரி delete copied files, ஏன்னா உங்கள் ஃபைல் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதை நம்ம வந்து 36 days வரையும், தட் இஸ் 2 நாள் மட்டும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு 1.5 days வச்சுட்டு மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ ஷெட்யூலிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 minutes மட்டும் போட்டால் போதும். ஓகே, இதுக்கு ஒரு 5 வைக்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு 10 minutes வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes வச்சுக்கலாம். கொடுத்துட்டு இப்போது ஷெட்யூல் இப்போ கொடுத்தாச்சு இல்லையா. இப்போ இன்கேஸ் இந்த ஜாப் வேணால் டிசேபிள் பண்ணாலும் டிசேபிள் கூட பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரீஸ்டோர் ட்ரான்சாக்ஷன் லாக் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இல்லை 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரிகவரி மோடு கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்டாண்ட் பை மோடும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதேமாதிரி இதுக்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி கொடுத்துருங்க. இதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கலான்னா ஒரு 10 minutes கொடுத்துடலாமா. ஓகே, ஏன்னா நமக்கு வந்துட்டு பேக்கப் ஃபைல் வந்ததுக்கப்புறம் ரீஸ்டோர் பண்ணணும், அதான மெயின் கான்செப்ட். ஸோ லாக்ஷிப் உங்களோட ஃபைலாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோர் ஆகும். அதுக்கு ஒரு டைமிங் கொடுக்கணும். இது ஒரு 10 minutes கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இது வந்து அதே தான். ஸோ ரிகவரிங் எல்லாமே எனேபிள்டாக இருக்க செக் பண்ணிக்க தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ரீஸ்டோர் ட்ரான்சாக்ஷன் லாக் வந்து நமக்கு செகண்டரி டேட்டாபேஸில் ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோர் ஆகும். ஓகே, அதுக்கு ஷெட்யூலிங் மாதிரி இப்போ கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ காப்பி ஃபைலும் சீன்ற செகண்டரி டேட்டாபேஸில் சீன்ற டேட்டா ஃபோல்டரில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ delete copied ஃபைல்ஸும் 36 hours 1.5 days கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக delete ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாக இந்த ஷெட்யூலிங் எல்லாமே இந்த ஜாப் ஷெட்யூல் தான் ரன் ஆகும். SQL Server ஏஜென்ட் மூலிமா தான் ரன் ஆகும். ஸோ நான் இது ஒரு 12 minutes நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் 12 minutes between 12 AM to 11:15 PM. ஸோ ஷெட்யூல் வந்து அந்த டைம் வந்து ஆட்டோமேட்டிக் ரன் ஆகிட்டே இருக்கும் பேரலாம். ஓகே, இது வந்து இந்த ஃபோல்டர் யூஸ்வலி லொக்கேட் டு செகண்டரி சர்வரில் தான் இருக்கும். ஓகே, இது வந்து நான் எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக போகிறேன்னா எனக்கு கிளியராக பார்த்துக்கோங்க. இது டவுட்ஸ்னால் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, டைமிங் மட்டும் கரெக்டாக கொடுங்க. டைமிங் மாறி கொடுத்தா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதுல இஷ்யூ வரும். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஸோ எல்லாம் கரெக்டாக செக் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து மானிட்டர் சர்வர் இன்ஸ்டன்ஸ் கூட இருக்குது. நீங்கள் ஏதாவது மானிட்டர் சர்வர்ஸ் ஏதாவது வச்சுருந்தா கூட செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அந்த சர்வர்ஸ் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டா கூட அதை வச்சு கூட நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூட நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இது மானிட்டர் சர்வர் இப்போதைக்கு யூஸ் பண்ணல. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம கேன்சல் பண்ணிடலாம். எல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். ஓகே, எல்லாம் சேம் கான்செப்ட் தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணனால டிக் எடுத்து இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். ப்ரைமரி சர்வர் அண்ட் செகண்ட் சர்வர் வந்து இப்போ கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக்எண்டில் ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. எல்லாம் இன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஸோ ப்ரைமரி டேட்டாபேஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போது ரிஸ்டோரிங் பேக்கப் செகண்டரி டேட்டாபேஸும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போது சேவிங் செகண்டரி டெஸ்டினேஷன் கான்ஃபிகரேஷன் அந்த டேட்டா சொன்னோம் இல்லையா, ஃபோல்டர் பார்த்து அதுலேயே வந்து இப்போது அதுக்கான ஃபோல்டர் பார்த்து இப்போது சக்ஸஸ் ஆக போகுது, இன் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி சேவிங் ப்ரைமரி பேக்கப் செட்டப்பும் வந்து ஒன்று ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ டேட்டாபேஸ் லாக் ஷிப்பிங் பார்த்திங்கன்னா ப்ரைமரி டேட்டாபேஸ் இருக்கும், அது செகண்டரி டேட்டாபேஸோட ஆட்டோமேட்டிக் ட்ரான்சாக்ஷன் லாக் போய்ட்டு ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அதான் நம்ம டீட்டெயிலில் பார்க்குறோம். ப்ரைமரி சர்வரில் ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு நம்ம ஷேரிங் டிவைஸில் வந்து ரன் ஆகும். ஓகே, அதுலேருந்து நம்ம ரீஸ்டோரிங் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்டரி சர்வர் எடுத்துக்கும். ஓகே, ஸோ ப்ராசஸ் ரன் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ லாக் ஷிப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஐடி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும், தட் இஸ் SQL DB ஜாப் பொறுத்த வரைக்கும் லாக் ஷிப்பிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோஸ் வந்து 1 to 10 times மேலே பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது தெரியல அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படிலாம் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. ஓகே, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் பண்ணி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூட உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ரன் ஆகிட்டுருக்கு பேரலாம், வெயிட் பண்ணுவோம். ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் ரிப்போர்ட் வேணால் கூட வியூ பண்ணி ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், இல்லை சேவ் பண்ணால் கூட சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ க்ளோஸ் கொடுத்துடலாம்.
ஸோ இப்போது சக்ஸஸ் ஆகிடுச்சு இல்லையா. இப்போது SQL நோட் 02க்கு போயிடலாம். இது வந்து நம்மளுடைய செகண்டரி சர்வர். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள் டேட்டாபேஸ் வந்து புதுசாக க்ரியேட் ஆகிருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு அது ரீஸ்டோரிங் ஆப்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ ரீஸ்டோரிங் மெத்தடில் ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரிங்கில் இருக்கும். எஸ் இருக்கா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த டேட்டா சீன்ற டேட்டா ஃபைலில் இப்போ எதுவுமே இல்லை. நல்லா பாருங்கள். இப்போ MSDDCயில் பார்த்தீங்கன்னா ஷேரிங் டேட்டா இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம டேட்டா பேஸில் வந்துட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் லாக் பேக்கப் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் 6:25 PM இப்போ ஆகிட்டுருக்கு. நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் எடுத்தது. நான் இது ஃபுல்லாகவே டெலிட் பண்ணுறேன். இப்போது ப்ரீவியஸ் டெமோவில் நான் பண்ணது ஆக்சுவலி இப்போ எல்லாமே டெலிட் பண்ணுறேன். இப்போ இந்த டெமோ நல்லா கிளியராக பாருங்கள், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ 6:55 PM ஆகுது. ஓகே, இப்போது 7 PMக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்சாக்ஷனில் பேக்கப் வந்து இதில் சேவ் ஆகும். நல்லா பாருங்கள். ஸோ இது அதுக்கு முன்னாடி நான் டெலிட் பண்ணிடுறேன். இதுக்கும் ஓகே. ஸோ 6:25 வரையும் வந்தது நான் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் 6:55 PM இருக்கு இல்லையா. இப்போது எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு வாட்டி நம்ம அந்த லாக் ஷிப்பிங் பேக்கப் டேட்டா, தட் இஸ் இந்த ப்ரைமரி அந்த ஷேரிங் டிவைஸ் கொடுத்தோம் இல்லையா, ப்ரைமரி டேட்டா ட்ரான்சாக்ஷன் லாக் பேக்கப். ஸோ அந்த லாக் ஷிப்பிங் பேக்கப்பில் வந்துட்டு 5 மினிட்ஸ் ஒரு வாட்டி பேக்கப் வந்துட்டு நமக்கு வந்து க்ரியேட் ஆகி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள். இப்போ 6:55க்கு வந்து லாஸ்ட் பேக்கப் வந்து நமக்கு சேவ் ஆகிருக்கு. ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். கரெக்டாக பாருங்கள் 7 PMக்கு ஆட்டோமேட்டிக் பேக்கப் வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாபேஸ் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் இருக்குது. ஸோ டாஸ்கில் போயிட்டு ஷிப் ட்ரான்சாக்ஷனில் கிளிக் பண்ணிப்போம். ஓகே, வெயிட் பண்ணோம். இப்போ 6:56 தான் ஆகுது. தெரிஞ்சிருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் லெஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ 6:56க்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த SQL நோட் 02 அந்த சிஸ்டம் அந்த OSல 6:56 தான் ஆகிட்டுருக்கு. இன்னொரு 4 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 7 o'clock வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கப் க்ரியேட் ஆகும். ஓகே, ஓகே. ஸோ இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பேக்கப் செட்டிங்ஸில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இல்லை 1 days தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போது இன்கேஸ் நீங்கள் பேக்கப்புலாம் கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கப் எடுத்துக்கும். ஸோ அது நோ இஷ்யூ. ஓகே, வேறு எதுவும் சேஞ்சஸ் எதுவும் இல்லை இப்போதைக்கு. இன்கேஸ் நீங்கள் ஜாப் ஏதாவது எடிட் பண்ணால் கூட எடிட் பண்ணிக்கலாம். பட் இப்போ லைவில் இருக்கனால இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே, ஓகே. டைம் இப்போ 6:57 ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுவோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே, க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், கீழே நம்ம கொடுத்தோம் இல்லையா, அக்கர்ஸ் எவ்ரி டே எவ்ரி 5 minutes between 12 AM to 11:59 PM. ஷெட்யூல் வில் பி யூஸ்ட் இன் ஸ்டார்டிங் ஆன் 26/3/2020. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நமக்கு வந்து எவ்ரி 5 minutes ஒரு வாட்டி ட்ரான்சாக்ஷனல் பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு என்னென்னா பேக்கப் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும் அந்த லாக் ஷிப்பிங் டேட்டாபேஸ் பேக்கப்பில். ஓகே, இப்போ டேட்டாவில் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த டேட்டாபேஸ் வந்தால் தான் லாக் ஷிப்பிங் டேட்டாபேஸ் ப்ரைமரி டேட்டாபேஸ் வந்தால் தான் நமக்கு வந்துட்டு டிரைவ்லேயே வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோர் ஆகும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ 6:58 ஆயிடுச்சு. ஓகே, வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிகர் அண்ட் டெமோ பர்பஸ், அதனால் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது ஸோ இது டேட்டாபேஸோட சைஸ் கொஞ்சம் அதிகம் தான். பட் அதனால் கொஞ்சம் நமக்கு டைம் டிலே ஆகும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 டேபிள்ஸ் அண்ட் ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ எல்லாம் ஜென்ரேஷன் இருக்கனால நமக்கு கொஞ்சம் அது டிலே ஆகும். ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போது வந்துட்டு 6:59 PM ஆயிடுச்சு. கரெக்டாக 7 PMக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் பேக்கப் வந்து நமக்கு ட்ரான்சாக்ஷன் பேக்கப் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ எவ்ரி 5 minutes ஒரு வாட்டி பேக்கப் வந்து கிடச்சிட்டே இருக்கும்.
ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம் இப்போது. ஓகே, ஓகே. நம்ம இது வந்து இது நீங்கள் வந்து இன்னொரு மெத்தடில் கூட பண்ணி பார்க்கலாம். என்னென்னா ஜஸ்ட் அந்த ஹிஸ்ட்ரி மூலிமா, ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் ஹிஸ்ட்ரியில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன ஃபைல்ஸ் வந்து நமக்கு ரீஸ்டோர் ஆகிருக்கு, பேக்கப் போயிருக்கு, அதை கூட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஜிவிஐயில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஹிஸ்ட்ரி கூட ஜிவி மோட் தான். ஓகே, பட் வந்துட்டு அந்த அவ்வளோ லென்த்தாக போகாமல் நான் சிம்பிளாக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போது 7 PM ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேரல் ரன் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒரு பேக்கப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஜென்ரேட் ஆகி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஓகே. இப்போ கிடச்சிச்சா சாம்பிள் அண்டர்ஸ்கோர்? எஸ், 7 PM வந்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக் பேக்கப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதான் வந்து நம்ம டேட்டாபேஸ் லாக் ஷிப்பிங் அப்படி சொல்லுவாங்க. இப்போது இந்த கிடச்சது இல்லையா, இந்த ஃபைலோட நம்ம சி டேட்டா ஃபைலில் வந்து இதே சேம் பேக்கப் வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த சி டேட்டா ஃபைல் வந்து நமக்கு ரீஸ்டோரிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக செகண்டரி டேட்டாபேஸ் சர்வரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் வந்து ஆகிட்டே இருக்கும். நம்ம ப்ரைமரியில் என்ன பண்ணிகிட்டே இருக்கோமோ ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துகிட்டு லாக் ஷிப் ஆகிட்டு செகண்டரி டேட்டாபேஸில் ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து டேட்டாபேஸ் லாக் ஷிப்பிங். எப்படி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? எஸ், இப்போ பாருங்கள், நம்ம சாம்பிள் டேட்டாபேஸ் வந்து ரீஸ்டோரிங் ஆப்ஷனில் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரிங் வந்து ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ அகைன் ஐ டெல் யூ, ஏதாவது எனி அதர் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என் கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் ஷிப்பிங்கில் அகைன் அடுத்த 5 minutes ஒரு வாட்டி பேக்கப் வந்து நமக்கு வந்து ரிஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.